Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 1,05,000 கனஅடியாக உயர்ந்துள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் ஆற்றில் நீராட தடை விதிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பாண்டியனிடம் கேட்கலாம். பாண்டியன், வணக்கம். ஒகேனக்கல்லிற்கு நீர்வரத்து வினாடிக்கு 1,05,000 கனஅடியாக அதிகரித்து வந்து கொண்டிருக்கிறது. இதனால் மாவட்ட நிர்வாகம் சுற்றுலா பயணிகளுக்கு குளிக்க, பரிசல் இயக்க தடை விதித்திருக்கிறது. மேலும் இந்த நீர்வரத்து அதிகரிக்க கூடுமா? விவரங்கள் என்ன, சொல்லுங்க. மோகன், தென்மேற்கு பருவமழை கடந்த 3 மாதத்துக்கும் மேற்பட்ட நாட்களாகவே கனமழை பெய்து வருகிறது. அதே போல காவேரி நீர்பிடிப்பு பகுதியில் பெய்து வரும் தொடர் கனமழையின் எதிர்வலியாக நீர்வரத்து அதிகரித்துள்ளது. கேரளா, வயநாடு, குடகு, மைசூர், மண்டியா பகுதியில தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால கர்நாடகா மாநிலத்தில் அமைந்துள்ள கிருஷ்ணசாகர் அணையம், கபினி அணையம் முழு கொள்ளல் வைத்துள்ளது. இதனால் வரும் தண்ணீரானது அனைத்துமே உபரி நீராக கர்நாடக அரசு திறக்கப்படுகிறது. முழு கொள்ளல் வைத்தனால பாதுகாப்பு கருதி கர்நாடக அரசு வரும் தண்ணீராக அனைத்துமே உபரி நீராக திறக்கப்படுகிறது. அதே போல தமிழக எல்லையான அஞ்செட்டி, கேரெட்டி, நாட்ராபாளையம், ஒகேனக்கல் வனப்பகுதியிலும் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால நீர்வரத்து அதிகரித்துள்ளது. நேற்று மாலை தமிழக எல்லையான பிலிகுண்டுக்கு நீர்வரத்து வினாடிக்கு 98,000 கனஅடியாக இருந்த நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 1,05,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. தொடர்ந்து 1 மாதத்துக்கும் மேற்பட்ட நாட்களாகவே பாறை திட்டுகளாக ஒகேனக்கல் பகுதியில் பாறை திட்டுகளாக காட்சியளித்த நிலையில தற்போது பிரம்மாண்டமாக அருவி மூழ்கடித்து செல்லும் காட்சிகளை தற்போது பார்க்க முடியும். இதனால் தருமபுரி மாவட்ட ஆட்சியர் சதீஷ் அவர்கள் பரிசல் இயக்கவும், ஆற்றில் குளிக்கவும் 4வது நாளாக தொடர்ந்து தடை விதித்துள்ளனர். தற்போது ஒகேனக்கல் பகுதியில பார்க்கும் இடமெல்லாம் கண்கொள்ளா காட்சியை பார்க்க முடியும். கடல் போல் பிரம்மாண்டமாக செல்லும் காட்சிகளை தற்போது பார்க்க முடியும். மேலும் தமிழக பகுதியிலும் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால நீர்வரத்து 1,00,000, 1,50,000, 2,00,000க்கும் மேற்பட்ட தண்ணீர் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தண்ணீரானது இன்று மாலைக்குள் மேட்டூர் சென்று அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மோகன், ஒகேனக்கல்லிற்கு வினாடிக்கு 1,05,000 கனஅடியாக நீர்வரத்து வந்து கொண்டிருப்பது தொடர்பான விவரங்களையும் பொதுமக்களுக்கு மாவட்ட ஆட்சியர் தெரிவித்த கருத்துக்களையும் பகிர்ந்தமைக்கு நன்றி மாதையன்.